சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம். நான் வாழ்க்கையில முழுமையா சந்தோஷமா இருக்கேன் அப்படிங்கிறவங்க கொஞ்சம் கை தூக்கலாம். குட். பாருங்க, சிலருக்கு அதுல கூட சந்தேகம். ஏன்னா நீங்க முழுமையா கையை தூக்கல. தூக்கலாமா இல்ல வேண்டாமா? ஏன்னா அதுலயே உங்களுக்கு சந்தேகம். காரணம், ஒரு மனிதன் சதா துக்கத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இப்போ ஒரு ஸ்கூல்ல படிக்கிற பையன் கிட்ட போய், ஏப்பா நீ சந்தோஷமா இருக்கியா அப்படின்னு கேட்டா அந்த பையன் என்ன சொல்லுவாங்க? நான் எங்கேங்க சந்தோஷமா இருக்கேன், அண்ணன் தான் சந்தோஷமா இருக்கான், அவன் காலேஜுக்கு போறான், ஜாலியா இருக்கிறான், அம்மா அவனை எதையும் தடை பண்றது இல்ல, ஃபுல் ஃப்ரீடம் இருக்கு. ஆனா நான் எதை செஞ்சாலும் இதை செய்யாத அதை செய்யாதேன்னு என் நேரம் அவங்க ஒரு தடை போடுறாங்க. காலேஜுக்கு போனா தான் சந்தோஷம். சரி, காலேஜில் இருக்கிறவர்கிட்ட போய், ஐயா நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டா அவர் என்ன சொல்றாருங்க? ஏங்க இப்பதாங்க படிச்சிட்டு இருக்கேன், இந்த படிப்பெல்லாம் முடிச்சிட்டு ஒரு பிசினஸோ ஜாப்லயோ செட்டில் ஆகி கை நிறையா சம்பாரிச்சா அதுல இருக்குங்க சந்தோஷம். சரி, பிசினஸ்லயோ ஜாப்லயோ இருக்கிறவர்கிட்ட போய் நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா அப்படின்னா அவர் என்ன சொல்றாருங்க? என்னங்க இதெல்லாம் ஒரு பொழப்புங்களா? காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் ஒரே இடத்துல உட்கார்ந்து யார் யாரோ எப்படி எப்படியோ சம்பாரிச்சிட்டு இருக்காங்க. ஆனா நான் சிரிச்சா சிரிக்கிறக்கும் அழுதா அழுகிறக்கும் ஒரு ஆத்ம பந்தம். என்ன பந்தங்க? ஆத்ம பந்தம். ஒரு சோல்மேட். அவங்க கூட ஒரு கல்யாணம் ஆயிருச்சுன்னா அதுல இருக்குங்க சந்தோஷம். சரி, இந்த கல்யாணம் எல்லாம் பண்ணி இருக்காரே அவர்கிட்ட போய், ஐயா நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டா அவர் என்ன சொல்லுவார் தெரியுங்களா? கல்யாணம் ஆனதுல இருந்து சொந்த பந்தம் எல்லாம் சேர்ந்துட்டு இன்னும் குழந்தை பிறக்கலையா இன்னும் குழந்தை பிறக்கலையான்னு டார்ச்சர் பண்றாங்க. ஒரு பையன் ஒரு பொண்ணு 2 பேர் பிறந்துட்டா அதுல இருக்குங்க சந்தோஷம். சரி, இந்த குழந்தை குட்டியோட இருக்காரு அவர்கிட்ட போய், ஐயா நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டா அவர் என்ன சொல்லுவாரு? தம்பி எனக்குன்னு எந்த விதமான அபிலாஷையும் இல்லப்பா, ஏதோ ட்ரெயின் என்ஜின் பொட்டி இழுத்துட்டு போற மாதிரி போயிட்டு இருக்கேன், பொறுப்பு ஜாஸ்தி ஆயிருச்சு, இப்பதான் பையன் பிறந்திருக்கான், பையனை கொண்டு போய் ஊட்டி கான்வென்ட்ல சேர்த்தணும், அடுத்தது பிஎஸ்ஜி காலேஜில் சேர்த்தணும், அதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு பிஸ்னஸோ தொழிலோ பண்ணி வைக்கணும், அதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும், அதுக்கப்புறங்க அவனுக்கு ஒரு குழந்தை பிறக்கணும், அதுக்கப்புறம் அந்த குழந்தைய கொண்டு போய் கான்வென்ட்ல சேர்த்தணும், காலேஜில் சேர்த்தணும், வேலை வாங்கி கொடுக்கணும், கல்யாணம் பண்ணணும், குழந்தை பிறக்கணும், அந்த குழந்தைய கொண்டு போய் மறுபடியும் ஸ்கூல்ல சேர்த்தணும். இதெல்லாம் நடக்கிற காரியமாப்பா? இந்த பொறுப்பு கடமைகள் எல்லாத்தையும் முடிச்சிட்டு அந்த ரிட்டையர்டு லைஃப்ல சிவ சிவ சிவான்னு அந்த கைத்துக்கட்டில் சாஞ்சு படுத்திருக்கேன் பார், அப்ப இருக்குப்பா சந்தோஷம். சரி, எல்லா கடமையும் பொறுப்பையும் முடிச்சிட்டு கைத்துக்கட்டில் சாஞ்சு படுத்திருக்காரு அவர்கிட்ட போய், ஐயா நீங்க எப்படிங்க சந்தோஷமா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டா அவர் என்ன சொல்லுவார் தெரியுங்களா? இன் 1947ல ஜான் ஜனாக்ஷன் கம்பெனியில நான் எல்லாம் மேனேஜரா இருந்தேன்ப்பா, அதெல்லாம் ஒரு கோல்டன் டைம், மொத்த ஆபீஸுமே என்னைய பார்த்தா அலரும். இப்ப காஃபி கேட்டு 1/2 மணி நேரம் ஆச்சு, ஒரு வெடலை பையன் கூட வந்து என்னைய பார்க்கவே இல்லை, என் சந்தோஷம் எல்லாம் 1947க்கே போயிருச்சு அப்படிங்கிற. ஆக சந்தோஷம் அப்படிங்கிறது இது போல் நிகழ்ச்சிகளில் கிடையாது. இப்படி நம்ம சந்தோஷமா இல்லாம இருக்கோம் அப்படின்னா அதற்கு எங்க தடைகள் இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 4 இடத்துல அந்த தடைகள் இருக்கு. உடல், மனம், எண்ணம், உணர்ச்சி. இந்த 4 இடத்தையும் ஒரு நேர்கோட்டின் கீழே கொண்டு வந்து கொடுப்பதுதான் வாழும் கலை பயிற்சி.